இந்த கிட்டன் ஏன் இப்படி பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு காரணம் ஃபிஷ் தான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் என்ன ஃபாலோ பண்ணினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக டாக் அண்ட் கேட்டுக்கு ஃபிஷ் கொடுத்தா நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் அந்த ஃபிஷ்ஷே அதனோட உயிருக்கு கூட ஆபத்தில் முடியும். அது தெரியுமா உங்களுக்கு? அட ஆமாங்க, இவனோட இந்த நிலைமைக்கு காரணம் ஃபிஷ் தான். வாங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஃபிஷ் கொடுக்கும்போது அதில் உள்ள ஃபிஷ் போனை எடுத்துகிட்டு கொடுங்க. நம்ம சின்னதாக ஒரு ஃபிஷ் முள் வந்து நம்மளுடைய தொண்டையில் மாட்டிட்டா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதே போல தான் இவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். கிட்டனில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபிஷ் போன் வந்து தொண்டையில் மாட்டிருக்குன்னு. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். நீங்கள் உங்கள் டாகுக்கோ உங்கள் கேட்டுக்கோ அடுத்த முறை ஃபிஷ் கொடுக்கும்போது ஃபிஷ் போன் இல்லாமல் மர கொடுங்க. இருங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. நாங்கள் எங்கே சார் ஃபிஷ் கொடுக்குறோம்? அவனுக்கு ஃபுட்டே ஃபிஷ் போனாக தானே கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் உங்களுடைய டாகுக்கோ கேட்டுக்கோ ஃபிஷ் கொடுக்கும்போது கவனமாக கொடுப்போன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை சார் நாங்கள் எங்களால் அப்படி தான் கொடுக்க முடியும் அப்படின்னா ஸ்வீப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள்.